பா எவ்வளோ நேரம்ப்பா லேட் ஆகுதுப்பா. இருப்பா வரேன், கிளம்பிட்டு இருக்கேன்ல. கொஞ்ச நேரம் அவசரப்படுத்தாம இருப்பா. ஹலோ, சொல்லுங்க சார். சரிங்க சார், நான் வந்துடுறேன் சார். ஓனர் ஃபோன் பண்ணாரு, ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். பா டைம் ஆகுதுப்பா. வெயிட் பண்ணுப்பா. பா வந்துடுறேன்ப்பா. ஐயோ வண்டி எடுங்க சார். நேற்றே லீவ் கேட்டிருந்தேனே, இன்னைக்கு பையனோட வெளியே போகிறேன் சார். ஓ சார், டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அவ்வளோ பிஸி தான். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நானே சார், ஓட்டிங்க. சார். இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல, வாங்க நான் சார். பார்த்துக்கிறேன். நீங்கள் சார், நானே கிளம்புங்க. இருக்கிறேன். சாரி சார், சாரி சார். குட் மார்னிங். ஹேய் குட் மார்னிங். வா. நினச்சேன் நீ தூங்கிட்டு தான் இருப்பேன். உள்ள வா. ரொம்ப லேட் ஆயிடுச்சா? டைம் என்ன? ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் லேட் தான். பட் நேற்று நம்ம வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே லேட் ஆயிடுச்சுல, அதான் நானும் தூங்கிட்டேன். உனக்கு ரெஸ்ட் எடுக்கணுமா? டிட் ஐ டிஸ்டர்ப் யூ? இல்லை இல்லை இல்லை, 10 மினிட்ஸ் வந்துடு. ஏய், அப்புறம் முக்கியமான விஷயம், அப்பாவுக்கு உன் ஒர்க் மேலே பெரிய மரியாதை வந்துருச்சு. கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் செம ஃபீட்பேக்டா. அவரே உன்னை பற்றி பெருமையாக பேசுகிறத நான் கேட்டேன். சூப்பர், கீப் இட் அப். தேங்க்யூ. வாங்க சார். Hey guys, announcement. Meet Mr. Sukumar, our new client. இவரோட அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். And the happiest thing is சித்தார்த் இந்த ப்ராஜெக்டை இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ண போகிறாரு. சித்தார்த் எவ்வளோ டேலண்டட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ லெட்ஸ் ஆல் விஷ் யூ. கங்க்ராட் சித்தார்த். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. விழிமூடி வந்தவானே, விழித்தேனே உன்னில் தானே, வழி தேடி வந்த நீ போயா போயா. அன்பே. தேங்க்யூ. ஜெனி எங்க? ஜெனி ஜெனி வெயிலாக கண்டேன் அங்கிட்டு இருக்கு போ. கை கோத்து கொண்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இதயம் தேடுதே கங்க்ராச்சுலேஷன்ஸ் சித்தார்த். தேங்க்யூ. தேங்க்யூ. நினைவில் சேரவே என் உள்ளம் தயங்கி நிற்குதே. பாதை மாறுதே, புதிதான பாதமாகுதே. பசி தீர்ந்த பறவை போலவே பார்வைக்கு பதிலும் தோன்றுதே.
இன்னைக்கு நான் தான் சமைக்கிறேன், சாப்பிடுறியா? நானா வேணாங்கிறேன், சாப்பிட்டா போச்சு. சூப்பர், அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னைக்கு ஒரு புடி. சோடி முடிஞ்சு. விழிமூடி வந்தவானே விழித்தேனே உன்னில் தானே வழி தேடி வந்த நீ விழுந்து எப்படி இருக்கு? அன்பே நல்லா இருக்கு. கண்மூடி கொண்ட போ அக்கா வரேங்க்கா. சரிடா. ஏய், நீ எங்க படிக்கிற? எதுக்கா படிக்கிறேன், வேலை செய்யவே கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் வீக் என் ஆஃபீஸ்ல வந்து பாரு, கண்டிப்பா வரணும், சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. என்னோடு நீ உன்னோடு நான் என்றும் ஒன்றாகும் நேரம் இப்பொழுதே. சொன்னதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன வேலைன்னு சொல்கிறேன். அது வரைக்கும் சித், ஆ கிளம்பலாமா? கொஞ்சம் வேலை இருக்கே ஜெனி. அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாமே, இப்போ கிளம்பலாம். சரி ஓகே. ஹலோ சார், 3 டேஸ்ல நீங்க ஆபீஸ் வரலாம். ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணிடலாம். நமக்கு தான் டைம் நிறைய இருக்கு. கிளையண்ட் கிட்ட நீயே டைரக்டா பேசிக்கல. அதெல்லாம் பட்ஜெட் கோட் பண்ண முடியாது. போலாம். ஓகே சார், ஃபைன். थैंक यू. சரி, நீ ஏதாவது ஐடியா சொல்லு. நம்ம 2 பேரும் போயிடலாம். நீ எக்ஸ்பிளைன் பண்ணு, நான் கூட நிக்கிறேன். வேடிக்கை பார்த்தேன். அப்புறம் அப்படி தான் சொன்னார். அப்படியா? போலாமா? நான் ஜெனி ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கும்போது தான் எல்லாம் கொலீக்ஸு, வெளில வந்தால் ஃப்ரெண்ட்ஸும்ப, என்னை மட்டும் கண்டுக்கவே மாட்டேற. ஏய், என்ன பிரச்சனை? இல்லைம்மா, டெய்லி அவுட்டிங்லாம் போகிறீங்களே, நான் கூப்பிட்டா மட்டும் வர மாட்டேறியேன்னு கேட்டேன். நீ வா சித்தார்த், போலாம். டெய்லி ஒரே ஆள் கூட போகாது ஜெனி, மாற்றி மாற்றி போய் பாரு, ஃபன்னாக இருக்கும். ஜெனி நீ போய் கார் ஸ்டார்ட் பண்ணு. நான் சார்ட்ட பேசிட்டு வரேன். அதெல்லாம் வேணாம் சித். நீ போ ஜெனி, வரேன். போங்க போங்க சித், வேற மாதிரி ஆயிரப்போகுது. வாங்க 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 ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், கதைலாம் எப்படி போயினுக்குது? அவங்களுக்கு தான் பிடிக்கலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? சார் அட்வைஸ் பண்ணுறீங்களா? கொலகானில் இருக்கும் அவன் மேலே. இங்கே பார்த்தியா, இவ்வளோதான் கேப்பு, உஷார் பண்ணியிருப்பான் அவனை. நடுவில் பூந்து ஆட்டத்தை கழிச்சிட்டு, ஏண்டா கண்ணு தெரியாதுன்னு பார்க்குறேன், ஏரியா பசங்கிட்ட சொன்னால் கொலகொலன்னு ஆயிடுவேன் நீನು. ஜி சுற்றி யாராவது இருக்காங்களா? ஓ, அதாவது நான் உன்னை திட்டுறது வேற யாரும் தெரியக்கூடாது நினைக்கிறேன். சேச்சா, அந்த மாதிரி கேட்டாங்க, அதெல்லாம் யாரும் இல்லை, பயப்படாது. நம்ம ஆஃபீஸில் எல்லாருமே அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு தான் இருப்பாங்க. இந்த பிரபு தான் ரொம்ப மோசம். எப்போ யார் சிக்குவான்னு காத்துட்ருப்பான். நான் ஆஃபீஸில் எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத அட்வான்டேஜாகவே எடுத்துக்கிறான். சரியான ஃப்ராடு. ஆஃபீஸில் கூட அவனை யாருக்குமே பிடிக்கிறதில்ல. சித், சித், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு? இல்லை, நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை. இங்க நிறைய பேர் இருக்காங்க.
நம்மள யாரு ஃபாலோ பண்ண போறாங்க? சரி வா கிளம்பலாம். சித், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இன்னும் அதே மாதிரி ஃபீல் ஆகுது. யூ டோன்ட் மைண்ட், நீ கிளம்பு, நம்ம போகலாம். இங்கே பாரு, ஒன்றும் இல்லை. நீ போன ப்ராஜெக்டில் ரொம்ப ஹெக்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்க. அதனால தான் இதெல்லாம் நினைக்கிறேன். ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாயிடும். புரிஞ்சுதா? என்ன? லெட்ஸ் கோ. யாரு? யாரோ இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் சொல்லுங்க, சொல்லுங்க ப்ளீஸ். யாரு? ஹாப்பி பர்த்டே சித். ஏய், என்னாச்சு? நான் தான். ஒன்றும் இல்லை சித், நான் தான். என்கிட்ட ஏதாவது சொல்லணும் போல இருக்கா? இல்லையே. உனக்கு? இருக்கு. ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. பரவாயில்ல, சொல்லு. சரி, கண்ண மூடு. ஏய், சாரி சாரி, கை நீட்டு. ஏய், என்னது? ஓபன் பண்ணு.
உன் ஒர்க் தான் ட்ரேஸ் பண்ணி எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கேன். இனிமே உன் ஒர்க்கை நீ மட்டும் இல்லை, இந்த உலகமே பார்க்கலாம். ஏய், என்னாச்சு? இது வரைக்கும் என் பர்த்டே யாருமே இவ்வளோ ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. அதான் இனிமே எல்லாமே ஸ்பெஷல் தான். ஆமா, கேட்கணும்னு நினச்சேன். நீ எப்படி இவ்வளோ அழகாக ஸ்கெட்ச் பண்ணுற? பார்த்தே என்னால் இவ்வளோ அழகாக பண்ண முடியுமான்னு தெரில. ஏன் என்னால் கூட சில விஷயம்லாம் பார்க்க முடியும். நிஜமாவா சொல்கிற? எனக்கு பழக்கப்பட்ட சில விஷயங்களை என்னால் நல்லாவே ஞாபகம் வச்சுக்க முடியும். நீ எப்படி இருப்பேன்னு கூட என்னால் கெஸ் பண்ண முடியும். ஏய், உண்மையாவா? ம் சொல்லு சொல்லு, நான் எப்படி இருப்பேன்? ம் 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 எப்போவுமே நீ லூஸாக தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ட்ரெடிஷ்னலாக சின்னதாக ஒரு பொட்டு மேக்கப்னு ஒன்று பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஃபேஸில் நார்மலாக ஒரு ஃபேஸ் க்ரீம், அதுவும் கொஞ்சமாக. நார்மலாகவே பார்க்குறதுக்கு ஃபேராக தான் இருப்பேன். ஆனால் உன்னோட லிப்ஸ்டிக் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாமா?